சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு தமிழ்நாட்டில். காவலரே குற்றம் இழைத்தாலும் தண்டிக்கக்கூடிய அரசாக தன்னுடைய அரசு இருக்குன்னு முதல்வர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் சாத்தான்குளம் சம்பவத்தோடு ஒப்பிடாதீர்கள். அங்கே 2-3 நாட்கள் கழித்து தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இங்கு உடனடியாக காவல்துறை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. போதுமான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டது விவகாரம் வெளியே வந்த பிறகு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் இப்போ சார் கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணிட்டார். ஈவன் தோ எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அவர் நியாயத்தின் பக்கம் பேசுகிறார். எவ்ரி கஸ்டோடியல் டெத் மஸ்ட் பி ட்ரீட்டட் அஸ் அ மர்டர். இது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். எவ்ரி என்கவுண்டர் மட்டும் இல்லை, எவ்ரி கஸ்டோடியல் டெத்துமே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மர்டரை தான் நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திகேயன் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லை. ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இருந்து நீங்கள் என்கொயரிக்கு அழைச்சிட்டு போய் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தெர் இஸ் சம் லாஜிக். அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் 2 நாளாக இல்லீகல் கஸ்டடியில் அப்டக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்டக்ஷன் கேஸும் உள்ள கடத்திருக்கீங்க, ஆளை கடத்திருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் இப்போ அந்த நபர் சாருக்கு தெரியும். இப்போ யூஸ்வலி இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ் நடக்கும்போது அவன் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தால் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கேஸ் ரெக்கார்டு இந்த அஜித்குமார் மேலே இல்லை. ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். எஸ், ஹேபிச்சுவல் அஃபெண்டரோ ஹிஸ்ட்ரி ஷீட்டரோ தொடர்ந்து இந்த மாதிரி திருட்டு வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னா கூட சம்டைம்ஸ் போலீஸ் அதீதமான பணிச்சுமைகள் காரணமாக அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் 3rd டிகிரி மெத்தட்ஸ்லாம் தேவைப்படாமலே செய்ய முடியும். இன்னொன்று, இதில் கம்ப்ளைனண்ட் யார் என்ன கேட்டிங்கன்னா அவங்களையும் இன்ட்ராகேட் பண்ணணும். இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி யூஸ்வலி 2 நாள் ஒருவரை ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா மேலெடுத்து ப்ரெஷர் இல்லாமல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. ஆகவே இது ஒரு தரவு இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் இது போகணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் கவர்மெண்ட் மேலே தான், சீஃப் மினிஸ்டர் மேலே, டிஎம்கே கவர்மெண்ட் மேலே தான் வரும். அதிகாரிகளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் தலைவர். 2020 சம்பவத்தோடு இது ஒப்பிட்டு அது கூட இது குறையன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தவறான வாதம். எவ்ரி டெத் இஸ் அ டெத். ஒரு உயிரை நம்மளால் கொண்டு வர முடியாது எவ்வளோ செலவு பண்ணனாலும். ரெண்டாவது, இந்த மாதிரியான காரியங்கள் அரசுக்கு கொண்டு வரக்கூடிய அவப்பெயரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரிகள் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாங்க. பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் யாருக்கு? 2020 எடப்பாடி பழனிசாமி அதற்கான விலையை 21 கொடுத்தார். இவங்க நல்ல நேரம் இன்னைக்கு எதிர்கட்சிகளால் இதை பெரிய அளவில் கொண்டு போக முடியல, அதனால இவங்க வண்டி ஓடுது. இது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது இது காவல்துறைக்கும் அவப்பேறு, சில கருப்பாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ட்ரைனிங் இல்லை. நீங்கள் 1000 காரணம் சொன்னீங்கனாலும் இப்போ 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் 25 காவல்துறை லாக்அப் டெத்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு 6 லாக்அப் டெத்துனா இது பெருமை தரக்கூடிய விஷயம் கிடையாது அரசுக்கு. இது ரிப்போர்ட்டட் கேசஸ். இது காவல் நிலைய மரணம் கூட இல்லை, இது எல்லாமே அதை விட மோசமானது. பொது இடங்கள்லயே பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸை விட இது மோசம். அதுலயாவது there was a case, ஒரு ஏதோ சிஎஸ்ஆர் ஏதோ போட்டாங்க, ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க அடிச்சதுக்கான இதெல்லாம் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டத்துக்குள்ள அது வந்துடுச்சு, போலீஸ்ன்ற சிஸ்டத்துக்குள்ள அது வந்துடுச்சு. இது அது கூட இல்லை. இட்ஸ் லைக் சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எவனையோ கடத்திட்டு போய் அடிக்கிற மாதிரி யூனிஃபார்ம்டு பர்சனால் அடிச்சிருக்காங்கன்னா யார் கண்ட்ரோலில் டிபார்ட்மெண்ட் இருக்குது? இதோட பலனை இவங்க கண்டிப்பாக எலெக்ஷனில் அனுபவிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இது இந்த எவ்ரி கஸ்டோடியல் டெத் அரசுக்கு கெட்ட பேர், காவல்துறைக்கு கெட்ட பேர். இதோட பலனை ஆளும் கட்சி தான் அனுபவிக்கும். இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அவங்க விளையாடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஆரம்பத்திலே இதுக்கு என்ன எஸ்ஓபிஸ் நீங்கள் கொடுத்தீங்க? எத்தனை டெத்து நடந்திருக்குது? இங்கே இந்த குதிரை ஓட்டுற ஒரு பையனை அடித்தாங்க, உங்களுக்கு தெரியும், மெரினா இஷ்யூவில் முதலமைச்சர் பதவிக்கு வந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே அதில் 2 அறிக்கைகள், மாறுபட்ட அறிக்கைகளை கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய சிக்கலாச்சு. தவறான தகவல் அரசுக்கு சட்டமன்றத்தில் தெரிவித்தது. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இங்கே லா அண்ட் ஆர்டரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்ப்பது எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் கூட கிடையாது, காவல்துறை தான். இவங்களோட பெரிய ப்ராப்ளமாக லா அண்ட் ஆர்டர் தான் வந்துட்டு இருக்குது. நிறைய சிக்கல் இதில் இருக்குது. அவங்க அதை கண்டுக்கிறதாவும் தெரியல. அது இங்கே நிற்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா இதோட அரசியல் ரீதியிலான தாக்கம், பொலிட்டிக்கல் ஃபாலோட் ரூலிங் பார்ட்டி மேலே தான் இருக்கும். இந்த விவகாரம் வெளியே வந்த பிறகும் 6 காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம், இடைநீக்கம். அது எப்படி சார் பத்தோம் சார்? இப்போ இப்போ இன்னொன்று, அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் தலைவர். ஏன் இது வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லை? சீஃப் மினிஸ்டரோ, ஹோம் செக்ரட்டரியோ, டிஜிபியோ யாருமே ரியாக்ட் பண்ணலையே சார்? இது கஸ்டோடியல் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது. இது இல்லீகலாக யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய போலீஸ்மேன் அப்டக்ட் பண்ணி ஒருத்தனை கொண்டு இருக்காங்க. தெளிவாக தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டே இல்லை. வேர் இஸ் தி கம்ப்ளைண்ட்? அப்போ இது என்ன கேஸ்? இது அப்போ என்ன நடக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள?
மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், இதோட பலனை வந்து திமுக தான் அனுபவிக்கும். பிகாஸ் யூ ஆர் இன் ரூலிங் பார்ட்டி. இதில் வந்து தூத்து மேமேன்னு அப்போசிஷன் சொல்கிறது மாதிரி நான் சொல்லலை. இது வழக்கமாக நடக்கிறத விட இது ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் கண்ணியமாக நடக்கணும், பொதுமக்கள்கிட்ட புகார் தர வரக்கூடியவர்கள்ட்ட அப்படின்னு அறிவுறுத்துறாரு முதல்வர். அவர் சொல்றாரு கீழே யாருமே கேட்கலையா. இப்போ கஸ்டோடியல் டெத் எங்கே வேணால் நடக்கலாம், எந்த கவர்மெண்ட்டில் வேணால் நடக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு நல்ல அரசையும் ஒரு அரசு மக்களுக்கான அரசு அல்ல என்பதையும் எது டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். கஸ்டோடியல் டெத் எனி கவர்மெண்ட் இட் ஹேப்பன். அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆமாம், போலீஸ் இஸ் போலீஸ். ஏன்னா வந்து நம்ம போலீஸ் இல்லாமல் வாழ முடியாது. பட் அட் த சேம் டைம் அங்கே தவறுகள் நடக்கும்பொழுது கஸ்டோடியல் டெத் நடக்குது. அது கஸ்டோடியல் டெத்தோட அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கூட வராமல் இது நடக்குதுன்னு போது எது டிஃபரன்ஷியேட் பண்ணும் ஒரு கவர்மெண்ட்டையும் இன்னொரு கவர்மெண்ட்டையும்னா நீங்கள் அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திகே, நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன், இந்த அரசு உண்மையிலே இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னா நீங்களே சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ வந்து மாநில அரசோட அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ள வர முடியாது அன்லெஸ் கோர்ட் ஆர்டர் பண்ணாத வழியா. ஏன்னா ஜெனரல் கன்சென்ட்டை இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க செந்தில் பாலாஜி கேஸ்க்கு பிறகு. ஸோ இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன எலெக்ஷன்ஸ் 8 மாதத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னா நீங்களே மாநில அரசே நீங்கள் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்துருங்க. மாநில அரசு ஒத்துழைத்ததுன்னா எவ்வளோ பணிச்சுமை இருந்தாலும் சிபிஐ இதை நடத்த முடியும். இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக சொல்கிறேன். இதை நான் வந்து இங்க இருக்கக்கூடிய வேற சிச்சுவேஷன்ஸ் அடிப்படையில் கூட நான் தவறு செய்த காவலர்களை காப்பாற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லைங்கிறத தெரிவிக்கும். நீங்க தெரிவிக்கணும்னா இப்ப நாளைக்கு நீங்க சிபிசிஐடி என்கொயரி கூட ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை பத்தி விமர்சிக்கிறவங்க வாயை அடைக்கணும்னா ஈஸியாக பண்ண முடியும். நீங்களே சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. லெட் இட் பி அன் எக்ஸாம்பிள். தப்பு எவன் பண்ணாலும் சார் சொன்ன மாதிரி யார் பண்ணாலும் அனுபவிக்கட்டும். ஏன்னா இது எவ்வளோ பெரிய காரியம். அது ஒரு உயிரை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதுவும் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாமல் எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே அரசுக்கு இதில் ஒரு அக்கறை இருக்குன்னா அவர்களாகவே சிபிஐயிடம் இதை ஒப்படைத்து விடுவது நல்லது. திரு கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு காவல்துறை இந்த சம்பவத்திலிருந்து தன்னை விலக்கிக்கிட்டு சிபிஐட்ட இந்த வழக்கின் விசாரணையை ஒப்படைப்பது நியாயமான விசாரணை நடந்து குற்றம் இழைத்த காவலர்கள் தண்டிக்கப்படுவதற்கான சூழலை உருவாக்கும்னு திரு மணி நம்புகிறார். அவர் சொல்றது கரெக்டான சமாச்சாரம் சார். ஆமாம், சிபிஐ கிட்ட ஒப்படைக்கலாம் சார். ஒப்படைச்சா அதனுடைய உண்மையான தன்மைன்றதை அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் அவ்வளவு நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு நல்ல உயர் அதிகாரிகள் நல்ல பேர் நேர்மையான அதிகாரி இருக்காங்க சார். இருந்தாலும் வந்து இதை வந்து சிபிஐ கிட்ட ஒரு இன்னும் நியாயமான அதர் ஏஜென்சின்னும் போது கொஞ்சம் நல்லா கரெக்டாக விசாரிப்பாங்க. இன்னும் அவருடைய கருத்து நான் ஒப்புதல் அளிக்கிறேன் சார். ஓகே.